அனுமதியின்றி 500 மில்லியன் ரூபாவுக்கு ரத்தினக்கல் ஒன்றை விற்பனை செய்ய முயன்ற கண்டி குண்டசாலை பிரதேச சபையின் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் உட்பட மூவர் நுவரெலியா போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். லபுக்கலை பகுதியில் உள்ள விடுதி ஒன்றில் தங்கி இருந்த 3 சந்தேக நபர்கள் உரிமையாளருக்கு செழிப்பை தரும் என கூறி ரத்தினக்கல்லை விற்பனை செய்ய திட்டமிட்டிருந்தனர். எனினும் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து ரத்தினக்கல்லை வாங்குபவர் போன்று ஒருவரை அனுப்பி அவர் பேரம் பேசி ரத்தினத்தின் விலையை 500 மில்லியன் ரூபாவிலிருந்து 1 மில்லியன் ரூபாவாக குறைத்துள்ளனர். இந்த ரத்தினம் உண்மையான விலையுயர்ந்த கல்லா அல்லது போலியானதா என்பது குறித்த அறிக்கைக்காக தேசிய ரத்தின கற்கள் மற்றும் நகைகள் அதிகார சபையிடம் அனுப்பப்படும் என போலீசார் தெரிவித்தனர். 40 முதல் 50 வயதுக்குட்பட்ட சந்தேக நபர்கள் வத்தேகம மற்றும் மடவல பகுதிகளில் வசிப்பவர்கள். தேசிய ரத்தின கற்கள் மற்றும் நகைகள் அதிகார சபையால் ரத்தின கற்கள் வியாபாரம் செய்வதற்கு வழங்கப்பட்ட அனுமதி பத்திரத்தை சந்தேக நபர்கள் வைத்திருக்கவில்லை என சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்தார்.